வணக்கம். நான் குணசீலன் தமிழெக்ஸ்ப்ளோர்.com வந்து பேசுகிறேன். பொதுவாக நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னு சொன்னால், நம்ம கம்ப்யூட்டர் இப்போ வந்து ஒரு ரிப்பேர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதை வந்து கம்பெனி சர்வீஸ்க்கு பண்ணலாமா, இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ப்ராப்ளம். அது ஒரு பெரிய தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ வந்து நான் வந்து டெல் இன்ஸ்பிரான் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இடையில வந்து இப்போ ப்ராப்ளம் ஆகிடுச்சு எனக்கு. அதாவது டிஸ்பிளே கேபிள் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்போது எனக்கு அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னா, ஸ்க்ரீனை வந்து நீங்கள் சும்மா ஷேக் பண்ணாலே, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு அலையாக அதுவாகும். ஒரு சரியாக தெரியாது ஸ்க்ரீனு. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து டெல்லுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். டெல்லு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், எனக்கு உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு 1300 ப்ளஸ் வந்து பணம் கட்டுங்க, ஒரு சர்வீஸ் பீப்புளை வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னாங்க. பீப்புளை எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அனுப்பிச்சி வச்ச பிறகு டோட்டலாக அவங்க என்ன வந்து பார்த்துட்டு, கேபிள் போயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து கேபிள் வந்து திரும்ப நீங்கள் மாற்றணும், அது மாற்றத்துக்கு வந்து எப்படியும் 7000 ஆகும் அப்படின்னாங்க. கேபிளே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 800 700 இந்த மாதிரி தான் வரும். எல்லாரும் மாற்றத்துக்கு 7000 அப்படின்னாங்க. இல்லைங்க, 7000 எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அப்படிலாம் கிடையாது, நாங்கள் டிஸ்பிளே கேபிள் மாற்றும் போது நாங்கள் டிஸ்பிளேயும் சேர்த்து மாற்றிடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, இது ஒன்றும் நம்மளுக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதுக்கு பிறகு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து கொடுத்து அவங்கள சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி கேட்டேன். அவங்க அப்புறம் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ₹1000 தான் ஆணுச்சு சார்ஜ். அப்போது இதில் வந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், கொஞ்சம் இந்த சில எம்என்சி கம்பெனிஸுன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு நம்மளை வந்து ஈஸியாக ஏமாத்துறதுக்கு ஒரு வழி பார்க்குறாங்க. அதுக்குன்னு நான் ஃபுல்லாகவே அவங்கள நான் குறை சொல்ல வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்ப்யூட்டருக்கு, நீங்கள் புதுசாக வாங்கின கம்ப்யூட்டருக்கு ஒரு வேளை வாரண்ட்டி இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாகவே செஞ்சு கொடுப்பாங்க. வித்தவுட் எனி ஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து உங்களோட வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் அவங்க வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா 5000 10,000 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சின்ன நட்டு மாற்றணும், இல்லை ஒரு போல்டு மாற்றணும்னா கூட அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம வந்து நார்மலாக ஒரு ப்ரைவேட் கன்சல்ட்டை கொடுத்து, பீப்புள்கிட்ட கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட இது. நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு பணம் கட்டின போது, டெல்லுக்கு வந்து நான் பணம் கட்டின போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு மெயில் அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட ஆர்டர் புக் ஆகிடுச்சு, பீப்புள் வந்து ஈஸியாக அனுப்பிச்சி வைக்கிறவங்க உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் வந்துட்டு பார்த்துட்டு, இந்த கேபிள் மாற்றணும், அதை மாற்ற வேண்டிய டிஸ்பிளே கேபிள் போட்டிருக்கேன்ல, இது என்னோட சைட்டில் நான் அதை பற்றி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இந்த டிஸ்பிளே கேபிள் மாற்றத்துக்கு தான் கிட்டத்தட்ட 7000 கேட்டது. அதனால் வந்து நீங்களுமே எப்போதுமே வந்து விசாரிச்சிங்க ஓரளவுக்கு. அதாவது நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் சென்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, சர்வீஸ் சென்டர் இருந்ததுன்னா, அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ வித்தியாசம் ஏற்படுது அப்படிங்கிறது நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இதை வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து தமிழெக்ஸ்ப்ளோர்.comல எப்போதும் வழக்கம் போல் நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வழக்கமாக வந்து படிங்க. தென் வந்து எங்கள் இமெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் டியூட்டோரியல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.